வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வில்லி வந்துட்டு நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க இந்த விஷயத்த அக்கா ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நான் ஒரு பிளான் பண்ண போறேன். அந்த பிளான்ல கண்டிப்பா அக்கா மாட்டி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதும் அவர் கேட்குறாரு, சரி என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு சரியான பிளான் பண்றாங்க. நம்ம ஆபத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, சிவனாண்டி கேட்குறாரு, சரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா ஏதோ எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கிற ஆளெல்லாம் கிடையாதுக்கா. ஆனா என் அக்காவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வரியாக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பும் பொழுது வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா ஒரு சில பேர் ரவுடிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. அவனுங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த கார்ல நானும் இருப்பேன். நீங்க உங்க காரை கொண்டாந்து இடிக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து தான் இடிக்கணும், சரியா? இது கேட்டுதான் அந்த ரவுடிங்களும், சரிங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வில்லி நேரா அந்த கார்ல ஏறுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா சந்திரா போயிட்டு வருவோம், எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில கிளம்புறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, எப்படியும் இவனுங்க எப்படி கார்ல மோத போறானுங்கன்னு தெரியல, எதுக்கும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா உட்காந்துப்போம் அப்படின்ட்டு வில்லி என்ன சொல்றாங்கன்னா, அக்கா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் பின் சீட்ல உட்காந்துக்கிறேன்க்கா. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிடி உட்காந்துக்க அப்படின்னு சொல்ல, பின் சீட்ல போயிட்டு உட்காடுறாங்க. பின் சீட்ல உட்கார்ந்த பிறகு வண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆகுது. அப்ப டக்குன்னு அந்த ரவுடிங்க வண்டியை கொண்டாந்து ஈஸ்வரியோட முன்னாடி வண்டியில விடுறாங்க. இதனால ஈஸ்வரி டக்குன்னு பிரேக் போடுறாங்க. அப்ப அந்த கார்ல இருந்து 2 பேர் இறங்கி ஏமா ஒழுங்கா கார் ஓட்ட மாட்டியா? ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நான் ஒழுங்கா தான் கார் ஓட்டிக்கிட்டு வந்தேன். நீங்க இப்படி கார்ல விட்டதுக்கு நான் இப்படி பொறுப்பாவேன் அப்படின்னு. அதுக்கு அவனுங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஆபத்தாக்கி இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏதோ எனக்கு நேரம் சரியில்லை போல, அதான் இப்படி நடக்குது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் அப்பவே சொன்னேன் உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு, பாத்தியா அதே மாதிரி நடக்குது, என்ன ஆகிருக்கும், எனக்கு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா சந்திரா பார்த்து, சரி வா சந்திரா கிளம்பலாம் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வில்லி வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன பண்றீங்க, சீக்கிரம் எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில காரை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ காருக்கு என்ன ஆச்சு, அம்மா இந்த கார்ல தான் நீங்க போனீங்களா, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, என்னடி ஏதோ ஆச்சரியமா கேட்குற மாதிரி கேட்குற, உன் குழந்தையால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. அப்பவே சொன்னான், உன் குழந்தையால ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அக்காவுக்கு. அதே மாதிரி அக்கா ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து இப்ப மீண்டு வந்திருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இந்த உலகத்துக்கே வராத குழம்பத்தைய பத்தி நீ யோசிக்கிற, ஆனா அக்காவை பத்தி யோசிச்சு பார்த்தியா? உன்னை 10 மாசம் பெத்து 23 வருஷம் வளர்த்துருக்காங்க. அவங்கள பத்தி நீ பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை பாத்தியா? கொஞ்ச நேரத்துல அக்காவை பார்க்க முடியாம போயிருக்கும். இதை கேட்டதும் ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அதை பத்தி தான் இவங்க யாரும் பெரிய விஷயமா எடுத்துக்கலையே, ஸோ அதை பத்தி நீ பேசி என்ன பண்ற விடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா இந்த விஷயத்தை எப்படி சாதாரணமா விட முடியும், இந்த வீட்டுக்கு ஆணி வேற இருக்கிறது நீதான்,
உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, ஏதோ தெரியாம நடந்திருக்கும், அதுக்கெல்லாம் நீ இப்படி பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது, அக்கா கரைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிற மாதிரி பண்ணியிருக்கணுமோ அப்படின்ட்டு வில்லி வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை. ஹீரோ சொல்றாரு, அத்தை நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ஏதோ சூழ்ச்சி மாதிரி தெரியுது, பேசாப்புல கோவிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் செய்யலாமா அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, இங்க பாரு ஈஸ்வரி, மாப்பிள்ளை சொல்றது சரிதான், எனக்கும் ஏதோ இது சூழ்ச்சி மாதிரி தெரியுது, கோவிலுக்கு போயிட்டு அந்த சாமியார் கிட்ட விஷயத்த கேட்கலாமே. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்காவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றேன், ஆனா நீங்க அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்படி பேசுறீங்க. இத கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, ஈஸ்வரி மேல ஈஸ்வரி மேல எங்களுக்கும் பாசம் இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா எங்களாலையும் தான் தாங்கிக்க முடியாது, என்னமோ நீ மட்டும்தான் ஈஸ்வரி மேல பாசமா இருக்கிற மாதிரி பேசுற. இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்ற அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க யாரு மேலயும் நீ பகைச்சிக்காத, சரியா. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என்னைக்குமே வீட்டுல உள்ள யாரையுமே எதிரியா பார்த்தது கிடையாது, வீட்டுல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்க யாரும் தான் என் பேச்சை கேட்காம இந்த டிரைவர் பையலோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நம்ம கோவிலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒத்துப்பீங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சரி வாங்கம்மா போவோம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க கோவிலுக்கு. அப்போ வில்லி இத பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அக்காக்காரி போக மாட்டா அப்படின்னு நினைச்சா ஈஸியா அவன் கூப்பிட்டத்தோட போறா. எனக்கு என்னமோ இவளுக்கு அந்த டிரைவர் பையன் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருதோ அப்படின்னு தோணுது. இப்படி குறைஞ்சா நம்மளுக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் கூட வேலை இல்லாம போயிருமே அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அப்போ ராஜா நேரா வில்லிய பார்த்து, ஏ சந்திரா, என்ன யோசிக்கிற, இங்க பாரு, ஈஸ்வரி கிட்ட ஏதாவது சொல்லி பிரச்சனைய உண்டாக்கலாம் அப்படின்னு நீ நினைக்காத, என் குடும்பம் இப்பதான் சந்தோஷமா இருக்க போகுது, இந்த நேரத்துல நீ கண்டதையே சொல்லி ஈஸ்வரிய குழப்புற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் கிடையாது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன், நீங்க யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ரொம்பவே பிரபலமா இருக்கிற சாமியார அதிக செலவு பண்ணி அந்த கோவிலுக்கு வர வச்சிருக்காங்க. அப்பதான் ஈஸ்வரிக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வர வச்சிருக்காங்க. ஈஸ்வரி நேரா அந்த சாமியாரை பாக்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இந்த சாமியார் அந்த அளவுக்கு எல்லா கோவிலுக்கும் வரமாட்டாரு, ஆனா இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு, இவரு வந்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான், இவர்கிட்ட என்ன ஏது அப்படின்னு நம்மளே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, ஆமா ஈஸ்வரி, இந்த மாதிரியே சாமியார் நம்ம ஊருக்கு வந்தது பெரிய புண்ணியம், நம்ம அவர்கிட்டயே போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா அவரை போயிட்டு பாக்குறாங்க. அவரு ஈஸ்வரிய பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வணக்கம் சொல்றாங்க. ஐயா, என்ன இந்த ஊரு பக்கம் வந்திருக்கீங்க, நீங்க இந்த ஊரு பக்கம் வந்தது எங்க ஊருக்கு பெரிய புண்ணியம் தெரியுமா. அப்பா அவரை சொல்றாரு, தேவையின் காரணத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் குடும்பத்துல ரொம்ப பெரிய ஒரு குழப்பம் நடக்குது, அந்த குழப்பத்தை நீங்க தான் தெளிவுபடுத்தணும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, ஐயா இது என்னோட மூத்த பொண்ணு ரோகிணி, அவளுக்கு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் குழந்தை உண்டாகிருக்கு, அந்த குழந்தையால என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு, அவரு கேட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இத கேட்டதும் அவரு சிரிக்கிறாரு, இங்க பாருமா, ஒரு உயிர் உண்டாவதுனால ஒரு உயிருக்கு ஆபத்தா, இது எந்த காலத்துலமா இருக்கீங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் உங்களுடைய பொண்ணோட உயிருக்கோ இல்ல உங்களுக்கோ எந்த வித ஆபத்து வராது, மாறா இந்த குழந்தையால நீங்க நிறைய உச்சத்துக்கு போக போறீங்க, நீங்க நிறைய வெற்றிகளை சந்திக்க போறீங்க, அந்த குழந்தையால இந்த வீட்டுல பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் அதிர்ச்சியாவும் இருக்கு.
ஈஸ்வரி அவரை பார்த்து, இல்ல ஜோசியக்காரர் அப்படி சொன்னாரே, அவரு சொன்னது கேட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, 1000 பேர் பணத்துக்காக அப்படி போய் சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஆனா நான் சொல்றது கண்டிப்பா உங்க வீட்டுல உறுதியா நடக்கும். ஒரு சில கெட்ட சக்திகள் இந்த விஷயத்த நடக்க விடாம தடுக்கிறாங்க. உங்களை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாம நீங்க உங்க ரோகிணி வயதுல இருக்கிற குழந்தைய நல்லபடியா வளங்க. அந்த குழந்தையால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது. இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரோகிணி அந்த சாமியார் கிட்ட வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, நான் பல குழப்பத்துல இருந்தேன். இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப முக்கியம் எங்க அம்மா தான். எங்க அம்மா எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. என்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி கொஞ்சம் வளர்த்துருக்காங்க. திடீர்னு என்னால அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு கேட்டதோட என்னால கொஞ்சம் கூட ஒத்துக்கவே முடியல. எங்க அம்மா வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். எப்பவுமே எங்க அம்மா என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்னால ஒரு ஆபத்து அப்படின்னதோட என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. நீங்க இப்போ ஆறுதல் சொன்ன பிறகுதான் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, தாயி நீ கவலைப்படாத, உன் குழந்தை நல்லபடியா வளரும். இதை கேட்டதும் ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா, நாங்க பல குழப்பத்துல வந்தோம். எங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. அந்த எதிரிகள்ல எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி அவனை பொய் சொல்ல சொல்லி என் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது நடக்கிறதுல இருந்து நல்லா தெரியுது. இனிமே யாரு நினைச்சாலும் சரி, என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியாது. ரோகிணியோட குழந்தைய நல்லபடியா வளர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அவரு ஈஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருமா, நீ சந்தோஷமா போமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரிங்க ஐயா அப்படின்னு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சாமியாரை பார்த்து, நான் கூப்பிட்டேன் அப்படிங்கறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களால எத்தனை ஆசிரமத்துல உள்ள குழந்தைங்க எவ்வளவு நல்லபடியா படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக இந்த உதவியை கூட பண்ண மாட்டேன்னா, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வராரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, எப்படியோ அம்மா ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அவரை சொல்றாரு, அத்தை ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம்தான். இனிமே நம்ம வீட்டுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். இதை கேட்டுட்டு ரேவதியும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சே, நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறது ஒண்ணு. எப்படியாவது அக்கா காரிய பிரச்சனையை உண்டாக்கி இந்த ரோகிணிய வீட்டை விட்டு துரத்தலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவ சுலபமா தப்பிச்சிட்டாளே அப்படின்னு வில்லிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா வில்லி கிட்ட வந்துட்டு, என்ன ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி இந்த குடும்பத்தை பிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? இனிமே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த குடும்பத்தை உங்களால எப்பவுமே பிரிக்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சே, எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா வகையிலையும் இவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறானே அப்படின்னு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போனதும் நம்ம ஈஸ்வரி நேரா ரோகிணி வெளியிலேயே நின்னு, உங்க 2 பேருக்கும் நான் ஆரத்தி எடுத்து கொண்டுட்டு வரேன் அப்படின்னு 2 பேருமே நிக்க வச்சு 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. சோ இத பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா இந்த அளவுக்கு மனமாற்றம் பெறுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா இப்படி மனசு மாறினது எனக்கும் என் குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ உங்களுக்கே தெரியும், நம்ம புதுசா ஒரு ஹேர் கிளிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட 5 ரூபீஸ்ல இருந்து 50 ரூபீஸ் வரைக்கும் ஆஃபர் நிறையவே இருக்கு. இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன கிளிப்ஸ் வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இல்லைனாலும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. சோ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். என்னன்னா, நம்ம ஹீரோவை எதனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க.